1 2 3 स्टार्ट। आगे के दिन कठिन है, आगे बढ़ना छोड़ना नहीं। आगे के दिन कठिन है, आगे बढ़ना छोड़ना नहीं। प्रेम ठंडा होगा जरूर, प्रेमी यीशु को छोड़ना नहीं। प्रेम ठंडा होगा जरूर, प्रेमी यीशु को छोड़ना नहीं। छोड़ना नहीं, तू छोड़ना नहीं। प्रेमी यीशु को छोड़ना नहीं, छोड़ना नहीं, तू छोड़ना नहीं। प्रेमी यीशु को छोड़ना नहीं। आगे के दिन कठिन है, आगे बढ़ना छोड़ना नहीं। आगे के दिन कठिन है, आगे बढ़ना छोड़ना नहीं। प्रेम ठंडा होगा जरूर, प्रेमी यीशु को छोड़ना नहीं। प्रेम ठंडा होगा जरूर, प्रेमी यीशु को छोड़ना नहीं। छोड़ना नहीं, तू छोड़ना नहीं। प्रेमी यीशु को छोड़ना नहीं, छोड़ना नहीं, तू छोड़ना नहीं। प्रेमी यीशु को छोड़ना नहीं। பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ। நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை। நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை। மறுரூபம் ஆக்கிடும் மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபம் ஆக்கிடும் மகிமையில் சேர்த்திடும்। நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை। நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லவே இல்லை ஆண்டவர், இல்லவே இல்லை அப்பா. உம்மை உயர்த்தி மகிழ்ந்து உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு என்னை பலப்படுத்துங்க, உம்முடைய மக்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்த 2 நாட்களாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கின ஒரு வாசகத்தை உங்களுக்கு முன்னதாக வைத்து அதனுடைய விளக்கத்தை பேசி வருகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே காணப்பட்ட 3 காரியங்களை உங்களோடு கூட பேசுவேன் என்று சொல்லி, முதல் நாளிலும் நேற்றைய தினத்திலும் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக வேதத்தின் அடிப்படையிலே காட்டிக் கொடுத்தேன். முதல் நாளிலேயே உங்களுக்கு விளங்கிவிட்டது, என் ஆண்டவர் தேவாலயத்தை குறித்து பேசும்போது என்ன பேசுகிறார் என்று விளங்கிவிட்டது. என் ஆண்டவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை நேற்றைய தினத்திலே திறந்த முகமாக பார்ப்பதற்காக கர்த்தர் வசனங்களோடு கூட நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய உள்ளான மனிதனில் ஒரு பலத்தையும் வெளியான வகையில் ஒரு அர்ப்பணிப்பையும் கட்டளையிடுவதற்கு நேராக நம்மை வழிநடத்தினார். இந்த நாளிலே மீதம் இருக்கிற 2 காரியங்களையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறபடினாலே கொஞ்சம் வேகமாக சில காரியங்களை மாத்திரம் காண்பித்து கொடுப்பதற்கு ஏதுவாக
மறுபடியுமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது 42வது வசனத்தை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 30 வயதை தாண்டி இருக்கிற வாலிபனாகிய இயேசு, நான் தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் என்று தைரியத்தோடு முழங்கின முழக்கத்தின் ஆரம்ப காரியங்களை முதல் நாளிலே நான் விளக்கினேன். அத்தனை தைரியமாய் பேசுவதற்கு அவருக்கு என்ன சம்பவித்தது என்பதை விளக்குவதற்குத்தான் முதல் நாளிலும் நேற்று தினத்திலும் அந்த காரியங்களை கொஞ்சம் விளக்கமாகவே பேசினேன். தேவனுடைய பெரிதான விருப்பம் மனிதர்கள் மத்தியிலே உலாவி வாசம் பண்ண வேண்டும். அதை அவர் இறுதி வரை செய்கிறார் என்பதையும் அந்த தேவாலயத்தின் ரகசியங்களையும் நான் நேற்றைய தினத்திலையும் முந்தின நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதை மனசாட்சியிலே சுத்தமுள்ளவர்களாக நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துவிக்கும் வண்ணமாக கிறிஸ்து கல்வாரியிலே செய்த காரியத்தை நான் உங்களுக்கு விளங்க பண்ணி, அவர் நிச்சயமாக தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை உங்களுக்கு விளங்க பண்ணினேன். அது ஆண்டவருடைய நோக்கத்தையும் ஆண்டவருடைய காரியத்தையும் நமக்கு விளங்க பண்ணுகிற ஒரு வாசகம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 காரியங்களும் யோனாவிலும் பெரியவர், சாலமோனின் பெரியவர் என்று சொல்லுகிற காரியங்கள் இரண்டிலேயுமே ஆண்டவர் நியாய தீர்ப்போடு இந்த காரியங்களை இணைக்கிறதை நீங்கள் கொஞ்சம் கவனமாய் பார்க்க வேண்டும். வேத புஸ்தகத்தை தெளிவாக இந்த நாட்களில் அநேகர் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது எனக்கு மிகுந்த கஷ்டத்தையும் விசனத்தையும் உண்டாக்குகிறது. ஆகையினாலே கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு பேசும்படியாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் என்று ஆண்டவர் தன்னை குறித்து அடையாளம் காட்டி கொடுக்கும் போது அந்த 2 வசனங்களிலேயும் நியாய தீர்ப்போடு கூட இணைக்கிற காரியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அன்றைக்கு இருந்த நினிவே பட்டணத்தாரும் சேபா என்கிற ராஜஸ்திரியும் எழுந்து நின்று நம்மை குற்றம் சாட்டாதபடிக்கு நாம் காக்கப்படுவதற்கு சாலமோனின் பெரியவர் யார் என்பதையும் யோனாவிலும் பெரியவர் யார் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, நான் சாலமோனிலும் பெரியவர் என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்க வைக்க விரும்புகிறேன். ஏன் என் ஆண்டவர் தன்னை சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார்? சாலமோன் என்று சொன்னாலே இன்றைக்கு உலகம் அனைத்தையும் நீங்கள் கேட்டு பார்த்தால் ஞானிகளின் ஞானி என்று சொல்லுவார்கள். ஞானம் அவனுக்கு அத்தனையாய் கொடுக்கப்பட்டதற்கு காரணம், ஆண்டவர் அவன் ராஜாவாக மாறின போது ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று சொன்னபோது அந்த சாலமோன் வேறு ஒன்றையும் கேட்காமல், ஆண்டவரே நீ தந்திருக்கிற ஜனத்தை வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்ட காரியம் ஆண்டவரை மிகுந்த உற்சாகத்திற்குள்ளாக மாற்றிவிட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையினாலே அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஆண்டவர் அவனுக்கு தந்தார் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்த போது, அவனை கொண்டு கட்ட மாட்டேன், ஆனால் உன்னுடைய குமாரனை கொண்டு கட்டுவேன்
என்று சொல்லி அந்த வீடு நிலையான வீடாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னதற்கு ஒரு முன்னடையாளமாகத்தான் சாலமோன் காணப்படுகிறான். கவனியுங்கள், முன்னடையாளம் அவன். இயேசு கிறிஸ்து தான் அந்த சந்ததி. தாவீதின் குமாரனே என்றுதான் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்தினதை நீங்கள் வேதம் முழுவதும் பார்க்கலாம். அது குருடனாய் இருக்கட்டும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று தான் கேட்பான். அல்லது ஒரு பெரும் கூட்டமான மக்களாக இருக்கட்டும், அவர்களும் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவரை யோசேப்பின் குமாரன் என்று அடையாளம் கண்டு கொண்டதை காட்டிலும் அவரை தாவீதின் குமாரன் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? How it happened, I don't know. பர்த்திமேயு குருடன், பிறவியிலே குருடன், இயேசுவை பார்த்ததில்லை. இயேசு வருகிறார் என்றுதான் சொல்கிறார்கள். அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது, இவர் தாவீதின் குமாரன். ஜனத்துக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அங்கே இயேசுவை குற்றம் சொன்னவர்களாம் யோசேப்பின் குமாரன் அல்லவா, தச்சன் அல்லவா என்று சொன்னார்கள். ஆனால் ஜனத்துக்கு யாரையா சொல்லிக் கொடுத்தது? தாவீதின் குமாரன். அது வெளிப்பாடு, அது வெளிப்பாடு. இவர் தேவனுடைய குமாரன் மாத்திரம், தாவீதின் குமாரன் என்கிற அந்த வெளிப்பாடு பெற்ற ஜனமாக அந்த ஜனம் தாவீதின் குமாரன் என்று கத்துகிறதை, ஓசையிடுகிறதை, உற்சாகத்தோடு வாழ்த்துகிறதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். அந்த பகுதியை கொஞ்சம் வாசியுங்கள். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறுதலை பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். நன்றாய் கவனியுங்கள். தாவீதின் உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சை, ஆண்டவருக்கு ஒரு மாளிகை கட்டப்பட வேண்டும் என்று. இதை ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கிறான். நாத்தானை பார்த்து கேட்டபோது நாத்தான் உடனே சொல்கிறான், உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்யும் என்று. ஆனால் நாத்தான் வீட்டுக்கு போகிறதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அந்த நாத்தானை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்லிவிட்டு வந்தாய்? யாரை கேட்டு அப்படி சொன்னாய்? யாரப்பா கேட்ட? என்னை கேட்டியா? அவன் கேட்டான்ல, ஆலோசனை கேட்டான்ல, உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டியே. இல்லை, போய் சொல்லு. அவன் கட்ட மாட்டான். ஆனால் அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நான் அவனுக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் கட்டுவான் என்று அந்த அதிகாரத்தில் பேசுகிற காரியம் சொல்லப்பட்டிருந்த போதிலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். 16வது வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்ல சொன்னார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் குமாரனாகிய தம்முடைய மகனை இங்கே அனுப்பி, தாவீதின் வம்சத்திலே அனுப்பி, அவர் மூலம் ஒரு நிலையான சிங்காசனத்தையும் நிலையான வீட்டையும் கட்டுவதற்கு அடையாளமாகத்தான் சாலமோன் என்கிற ஒரு மனிதனை கொடுத்தார். நல்லா கவனிங்க. ஆனால் சாலமோன் மகிமையும் ஐஸ்வர்யமும் பொன்னும் வந்தபோது ஞானத்தை விரும்பினது உண்மை, பரிசுத்தத்தை விரும்பவில்லை. நல்ல கவனிங்கம்மா. நான் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, அவனுக்கு 700 பெஞ்சாதி 300 மறுமனையாட்டி இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஞானத்தை பெற்றுக்கொண்டான், பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சை இல்லை. ஆகையினாலே அந்த ஞானத்தை அவன் வீணடித்ததினால் அவனுடைய நாட்களிலேயே அவனுடைய சிங்காசனம் ஆட ஆரம்பித்தது. வேதத்தில் வாசிக்கலாம். அவனுக்கு சத்துருக்கள் எழும்பினார்கள். அவனுடைய வீட்டு வேலைக்காரனாகிய யெரொபெயாமே எழுந்தவருக்கு விரோதமாக கலவரம் பண்ணினான் என்று என் வேதம் சொல்லுகிறது. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடி சொல்லுங்க, நிறைய காசு சேர்ந்துட்டாலும்
ஞானமே இருந்தாலும் பரிசுத்தம் இல்லைன்னா ஆட்டம்தான். நல்ல கவனிங்க. நிறைய துட்டு இருந்தால் போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல அறிவு இருந்தால் போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் முதன் முறையாக பாண்டிச்சேரி பட்டணத்துக்கு போகும்போது ஒரு பெரிய போர்டை நான் வாசித்தேன். அப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அப்பா பாண்டிச்சேரியில் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்கு அங்கே போனோம். அங்கே ஒரு பெரிய போர்டு எழுதியிருந்தது. இப்போ அந்த கடை எங்கே இருக்குன்னு தெரியல. எழுதியிருந்தது, ஞானமுள்ள இடத்தில் அறிவுள்ள இடத்தில் வேலை செய்யும் இடம். எனக்கு இந்த போர்டெல்லாம் கொஞ்சம் வாஸ்தை என்னதான் நடக்குதுன்னு. ஞானம் நிறைந்த இடத்தில் அறிவுள்ள இடத்தில் வேலை செய்யும் இடம். நாங்கள் ஒரு நாள் ஒரு வண்டியில் போயிட்டு இருந்தோம். அதனால் கிராஸ் பண்ணி போயிட்டு நான் டக்குன்னு வாசித்துட்டேன். எங்கள் அம்மா டீச்சர், அதனால் கேட்டேன், அம்மா ஞானம் நிறைந்த இடத்துல அறிவுள்ள இடத்துல வேலை செய்ய இடம் போட்டுக்கு என்ன இருக்குன்னுட்டு. டேய் உனக்கு சும்மாவே இருக்க மாட்டேன், என்னத்தையா துருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா வாயை அடைச்சிட்டாங்க. எங்கள் அப்பா சாயங்காலம் வந்தாங்க ஆஃபீஸில் இருந்து. நான் கேட்டேன், அப்பா என்னை அந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட்டு போங்க, நான் கொஞ்சம் பார்க்கணும். எங்கள் அப்பா பிள்ளையனுடைய க்யூரியாசிட்டியை நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்னை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போடலான்டா நான் அங்கேயே கொண்டு போகிறேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளே போய் பார்த்தா பார்பர் ஷாப். முடி வெட்டுறவன் போர்டு எழுதி போட்டிருக்கான், ஞானம் நிறைந்த இடத்துல அறிவுள்ள இடத்துல வேலை தொழில் செய்கிற இடம். இப்போ நான் தெரிஞ்சது பார்பர் ஷாப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நம்ம நினச்சிக்கிட்டு இங்கே தான் மூளை இருக்குது, இங்கே தான் அறிவு இருக்குது. அல்லேலூயா. யாழ்ப்பாணத்துக்கு போனீங்கன்னா அங்கே சிங்களவர்கள் தமிழரை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தமிழர்களை பார்த்து சிங்களவர்கள் இலங்கைக்கு போனீங்கன்னா சொன்னால், அவனுக்கு முடியெல்லாம் மூளைப்பா, தமிழனுக்கு முடியெல்லாம் மூளைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மூளை இருக்குதோ இல்லையோ சிலர் அதனால தான் திட்டும்போது என்ன சொல்கிறோம், ஆண்டவர் மேலே வைக்க மறந்துட்டார் போலடா உனக்கு. எல்லாத்தையும் உண்டாக்குனாரு, மேலே மட்டும் வைக்கிறதுக்கு மறந்துட்டாரு என்று சொல்கிறோம். ஆனால் அதைத்தான் உலகம் விரும்புது, அதைத்தான் உலகம் வாஞ்சிக்குது. ஆனால் என் தேவன் சிநேகிக்கிறதோ பரிசுத்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை அவரை குறித்து நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அதனால தான் யாக்கோபு எழுதும்போது ஒரு வசனத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம். 3வது அதிகாரத்தில் தெரிந்த வசனம், ஆனாலும் வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். என்னது சுத்தமுள்ள? முதல்லயே அது சுத்தம் தான். பரத்துல இருந்து ஞானம் வந்ததுன்னா அங்க பரிசுத்தமும் சேர்ந்தே வந்துரும். வாசித்துருங்க அந்த வசனத்தை. பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆகையினால்தான் இந்த உண்மையான ஞானம் என்று சொல்லுகிற காரியம் அங்கே அதை ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்டது என்ன? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, the spirit of understanding, புரிந்து கொள்ளுதல் நாவி என்று எழுதப்பட்டிருக்கு. தமிழில் ஞானம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னது? புரிந்து கொள்ளுதலின் ஆவி. காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்கிற ஆவி என்று ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூளை பதத்தோடும் இது ஒட்டித்தான் வருகிறது. ஒருவேளை சாலமோனை ஞானி என்று நாம் அழைத்தாலும், ஞானத்தை கேட்கும்படி அவனிடத்தில் சேபா ராஜஸ்திரி வந்தார் என்று அழைத்தாலும், அவள் அவனிடத்தில் கேள்வி கேட்கத்தான் வந்தாள். நல்ல கவனிங்க. ஏன்னா அநேக புரிந்து கொள்ளுதல் இவனுக்கு இருக்கிறது. He has got a bigger understanding. It's not wisdom, it is understanding. Please understand. இதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க. அதனால தான் சேபா ராஜஸ்திரி வந்தபோது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1வது வசனம். சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும். நல்ல கவனிங்க. எதுக்கு வந்தா? சோதிக்க.
Is he having the right understanding? சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கா? யாரெல்லாமோ என்னமோ சொல்றாங்களே, அதை கேட்கிறதுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி சோதிக்கிறதுக்கு தான் வந்தான். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பக்கம் சாலமோனை வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த பக்கம் இயேசுவை வைத்துக் கொள்ளுங்கள். சாலமோனை காட்டிலும் பெரியவரா என்பதை புரிந்து கொள்வதற்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், சாலமோனுக்கு புரிந்து கொள்ளுதல் இருந்தது, ஆனா வாழ்க்கையே புரியல அவனுக்கு. நீங்க பிரசங்கியினுடைய புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 12 அதிகாரம் இருக்குது. ஒண்ணு கூட அவன் வானத்துக்கு மேல உள்ளதை சொல்லல, வானத்துக்கு கீழே உள்ளது. வானத்தின் கீழே, சூரியனுக்கு கீழே கண்டேன் 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 கண்டேன், என் கண்களுக்கு ஏற்பட்டதை நிறைவேற்றினேன், என் கண்களுக்கு என்னதை ஒன்னையும் விலக்கி வைக்கல, எல்லாம் எல்லாம் சூரியனுக்கு கீழே. அப்ப பக்கத்துல கையை பிடிச்சோங்க. வெறும் புரிந்து கொள்ளுதல் இருந்ததுன்னா, வெறும் புரிந்து கொள்ளுதல் நீ சூரியனுக்கு கீழே தான் பார்ப்ப, சூரியனுக்கு கீழே மேல பார்க்க மாட்டேன். ஆனா என் இயேசு பேசுனதெல்லாம் பரலோகத்துக்கு 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 பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. ஆமா ஆமா. பரலோக ராஜ்யத்துக்கு எதைக்கு ஒப்பிடுவேன்? பரலோக ராஜ்யத்தை எதைக்கு ஒப்பிடுவேன்? கடுகு விதைக்கு ஒப்பிடுவேனா, அல்லது ஒரு பிடி மாவுக்கு ஒப்பிடுவேனா, அல்லது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீக்கு ஒப்பிடுவேனா? எப்ப பார்த்தாலும் எதைத்தான் சொன்னாரு? பரலோக ராஜ்யம். இப்ப பெரியவர் தானா? பெரியவர் தானா? ஒரு சின்ன காரியம் தான், சின்ன காரியம் தான். சாலமோனுக்கு சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே. ஆனா நீ இயேசுவுக்கோ சூரியனுக்கு மேலே, சூரியனுக்கு மேலே. இப்ப நீங்க கேளுங்க, பக்கத்துல உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு எந்த ஞானம் வேணும்? சாலமோனின் ஞானம் வேணுமா, இல்ல இயேசுவின் ஞானம் வேணுமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப நான் கொஞ்சம் காட்மித்து கொடுத்துக்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களோடு கூட மாத்திரம் அல்லாமல் மற்ற காரியங்களையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன். சாலமோனிடத்தில் ஞானத்தை, அவனுடைய வாயின் வார்த்தைகளை கேட்க சேபாவின் ஸ்திரீ வந்தாள். ஆனா சாலமோன் அவளுக்கு ஞானத்தை கொடுக்கவில்லை. ஓஹோ, இந்த ஆள்கிட்ட போனா அவன் வாயில இருக்கிற வார்த்தை ஒருவேளை அது ஞானமா இருந்தாலும் அதை கேட்கலாம். என்ன பதில்பா பேசுறாரு? 2 பேர் வாராளுக, 2 வேசி வாராளுக. நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தோம். ஒரே நாள் 2 பேருக்கும் பிரசவம் நடந்துச்சு. 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ராத்திரி நான் தூங்கி பிள்ளை மேலே விழுந்து செத்து போனேன். பிள்ளைய தூக்கிட்டு வந்தவ சொல்றான், அது ஏன் பிள்ளைங்கிறான். இவன் உயிரோடு இருக்க பிள்ளை ஏங்கல. அதை பார்க்குறான், அடே கரெக்டாக அடிச்சார் பாரு, வெட்டி பாதியாக கொடுத்துருங்கன்னு. உண்மையான தாயினுடைய அந்த கற்பம் துடிக்குதுப்பா. என்ன ஞானம்! இதை கேட்கதான் முடிஞ்சுது. ஆனா இயேசுவிடத்துல வர்றவங்களை குறித்து என்ன சொல்லிருக்கு தெரியுமா? வாசிக்கலாம். யாக்கோபு 1:5. யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவங்கிட்ட போனா அவன் வாயின் வார்த்தையில வெளிப்படுகிற ஞானத்தை புரிந்து சபாஸ் போடலாம். இவர்கிட்ட வந்தா அவருடைய ஞானம் நமக்குள்ளே வந்து விடுகிறதற்கு நல்ல ஹல்லேலூயா. சாந்துன்னு ஒரு இடம் இருக்குது பீகார்ல, உத்தரப்பிரதேசத்தின் பார்டர்ல இருக்குது. அங்க கூட்டம் நடத்துறதுக்கு நாங்க போனோம். பயங்கர குளிர்காலம். அங்க ஒரு தம்பி இருந்தான். அவன் சொன்னான், அண்ணே அறுவடை முடிஞ்ச உடனே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவன் பேர் முதல்ல ஜெய்ஹிந்தா இருந்தது. அவன் சாலமோனா மாறினான். ஜெய்ஹிந்த் சாலமோனா மாறினான். அவன் சொன்னான், எங்கள் ஊரில் வந்து நீங்கள் கூட்டம் நடத்துறதுக்கு நான் தான் செலவழிக்கணும். ஆனால் எனக்கு எப்போ தெரியுமா காசு கிடைக்கும்? அறுவடை முடிஞ்ச உடனே காசு கிடைக்கும். அறுவடை முடிஞ்சு எல்லா தானியத்தையும் நாங்கள் அம்பாரத்தில் சேர்க்கும்போது அதை விற்று நான் கூட்டம் நடத்த விரும்புகிறேன், நீங்கள் வரணும்னு சொல்லிட்டான். அதனால் ஜனவரி மாதம் பயங்கர குளிர். அந்த குளிரில் அப்போ தான் காசு இருக்கணும், இல்லைன்னா எங்கள் அப்பா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாருன்னு சொல்லி எங்களை வலுக்கட்டாயமாக கூட்டு போய் பெரிய ஒரு கூடாரத்தை போட்டு அதில் கூட்டங்கள் நடத்துறது கூட்டு போனான். அந்த சாந்துங்கிற ஊரில் எல்லாருமே 6 அடி குறைஞ்ச ஆளை கிடையாது. எல்லாமே வாட்ட சாட்டமாக தான் இருப்பான். ராட்சசர்கள் அங்கே தான் இருந்தாங்களோ தெரியாது எனக்கு.
எல்லாம் மாட்ட சாட்டமாக இருப்பான். நாங்கள் முதல் முறையாக போயிருக்கோம். இந்த தம்பி அதுக்கு பக்கத்தில் 4 கிலோமீட்டரில் ஒரு தூரத்தில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவன். இந்த சாந்ததில் தான் பிளாக் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஒரு கிரவுண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். கூடாரம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 7 பேர், பெரிய 6-7 பேர் பெரிய ஆட்கள், வளர்ந்தவர்கள், அந்த வில்லேஜுடைய பிரசித்த பெற்றவர்கள், பணக்காரங்க எல்லாரும் வந்து நின்று, யாரா கூட்டம் நடத்துறது அப்படின்னு நான் தான் போய் நின்னேன். இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் ஒரு 20 கிலோ குறையா இருந்த நாள் நான் தான் போய் நின்னேன். அந்த பெரிய யானை கூட்டத்தில் ஒரு சின்ன பூனைக்குட்டி மாதிரி நான் நிற்கிறேன். அவன் பார்த்து கேட்டான், நீ நான் கூட்டம் நடத்துறியா? நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களாக விரும்புகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அல்லையே போட்டிங்களே. நான் உடனே கேட்டேன், சரியா அப்படியா? ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உன் பெஞ்சாதி அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு தந்துடணும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்னென்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு சின்ன பையனை போல் நடுவில் நிற்கிறேன். இந்த பெரிய ஆட்கள் நிற்கிறாங்க. நான் அவங்கள அப்படி எட்டி பார்த்தேன், சிரித்தேன். சிரிச்சிட்டு உங்கள் மூளை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு கண்ணெலாம் சிறந்துட்டு மீசை துடிக்குது. நான் சொன்னேன், இதுதான் முதல் ஊர். உன்னைய பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறேன். நான் உனக்கு பிள்ளை மாதிரி இருக்கேன். பிள்ளைகிட்டே பெஞ்சாதி கேட்குற ஊரை இந்த ஊரில் தான்ப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் தலையும் கீழே போச்சு. உன்னை யாராவது தொட்டான்னா நான் பார்த்துக்கிறேன், அப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்றைக்கு எங்கே ஒரு ஆலயம் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். இது நான் படித்த இன்ஜினியரிங்கில் சொல்லிக் கொடுக்கல. எனக்கு இன்ஜினியரிங்கில் என்ன சொல்லிக் கொடுத்தான், நான் ஃபைலை வச்சு தேய்ச்சி இதையும் அதையும் ஒட்டி வெல்டு பண்ணுன்னு சொல்லி கொடுத்தான். இங்கே தேய்க்கவும் முடியாதது. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எல்லாரும் பாடலாமா? ஐயம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறைவால்தான், மீட்பர் உதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அதனால தான் பரீட்சைக்கு போக முன்னால என்கிட்ட வந்து ஜோம் பண்ணுங்க, என்கிட்ட வந்து ஜோம் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் மண்டை குடசல் தான். நாங்கள் உங்களுக்காக ஜோம் பண்ணுறது கடமைப்பட்டிருக்கோம். 10th படிக்கிற பிள்ளைங்க, 12th படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பரீட்சை எழுதிப்போம், கொஞ்சம் பழையமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக ஜோம் பண்ணுறது கடமைப்பட்டிருக்கோம், அதில் தப்பு இல்லை. ஆனால் பரீட்சைக்காக ஜோம் பண்ணுறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோன்னு சொல்கிறது பதிலா, ஒருவன் ஞானத்தில் குறைவிடுந்தாயல் அவன் கேட்க கடவன், அவன் கேட்க கடவன், அப்பொழுது அவன் கொடுப்பார்னு இருக்குது. அதனால தான் பரீட்சைக்கு மாணவர்களுக்காக விசேஷத்து ஜபம் சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் ஷாக். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. யாருக்கு ஞானத்தில் குறைவுன்னா
சாலமோன்ட்ட போனா விடுகதை பாடுவான். அப்படியே கேட்டு உருகிற மாதிரி இருக்கும், என்ன கதை பாடிக்கிறான்ட்டு. ஆனா என் இயேசுவிடத்துல போனா அவரே ஞானமாகி, அவரே மீட்பாகி, அவரே தன்னுடைய ஞானத்தில் என்னை நிரப்புவதற்கு கொடுக்கிற தேவன் ஐயா. பக்கத்துல இயேசு நிச்சயமா சாலமோன்ல பெருசால் தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? சாலமோனோட இயேசு பெரியவர் பெரியவர்னு சொன்னாரு, தங்குறதுக்கு வீடு கிடையாது. இவர் பெரிய ஆள்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டுறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் 7 வருஷமா கட்டினான். ஏன்னா பொன் வெள்ளி அது இதுன்னு போட்டு அழகா கட்டினா 7 வருஷம் ஆச்சு. ஆனா அவன் வீட்டை கட்டுறதுக்கு 13 வருஷம் ஆச்சு. எவ்வளவு பெரிய வீடு கட்டிடுவான்? 1000 முஞ்சாதி வைக்கணுமே. ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்தாலும் 1000 ரூம் கட்டணும். 13 வருஷமா கட்டின வீடு, பெரிய வீடு. அதனால நம்ம நினைப்போம் சாலமோன் தான் பெரிய ஆளு. இயேசு பெரிய ஆளா, சாலமோன் பெரிய ஆளா? வீடு வாசல் இல்லாத இயேசு பெரிய ஆளா, 13 வருஷம் வீடு 1000 பஞ்சாதிக்கு கட்டின ஆள் பெரிய ஆளா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. இயேசு தான் பெரியவரா? பக்கத்துல வந்து வீடு வாசல குறித்து கவலைப்படாத, இயேசு இருந்தா நீனும் பெரிய ஆளுதான். ஹல்லேலூயா. வீடு வாசல் இருந்தாதான் பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வீடு வாசல் காரு அது இது இருந்தாதான் பெரிய ஆள். இல்லையா, சாலமோனின் பெரியவருக்கு வீடு கிடையாது, தலை சாய்க்க இடம் இல்லை, நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவே இடம் கிடையாது. இயேசு ரோட்ல போறாரு. அங்க இருக்கிற போர்ச்சவன் கேட்கிறான், உங்க ஆள் டாக்ஸிக்ஸ் ஒழுங்கா கட்டுறாரா? உங்க ஆளு டாக்ஸ் ஒழுங்கா கட்டுறாரா? கர்த்தருடைய கிருபையினால 2011 வருஷம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இவங்க எல்லாத்துலையும் ஒழுங்காக இருக்கிறாங்கன்னுட்டு. ஆனால் எத்தனை ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் போடும்போதே கேட்குறான், அவனுக்கு இயேசுகிட்ட பேசுறது பயந்தாள் அடிச்சு விடுவார். அதனால மெல்ல பேதுருகிட்ட கேட்குறான், உங்கள் ஆள் டேக்ஸ் கட்டுறாரா? உடனே ஆண்டவர் வீட்டில் வந்தவொடனே கேட்குறான், பேதுரு அவன் என்ன கேட்டான்ப்பா, உங்கள் போதகர் வரி கொடுக்குறாரா? ஆண்டவர் சொன்னார், நம்ம வரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் அவனுக்கு எதுக்கு இடம் வருது, கெட்டுவோம். உடனே பேதுரு தலையை சொல்கிறான், ட்ரெஷரர் பேங்க் பேலன்ஸ் இல்லைங்கிறாரு. வரி கொடுக்கறதுக்கே பேங்க் பேலன்ஸ் கிடையாதுயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போய் ஒரு மீன் அப்படி அதுக்குள்ள இருக்கும், அதை எடுத்துட்டு வா. அரே, டாக்ஸ் கட்டுறது கூட மீனை பார்க்கிறாரு ஐயா. இவரா பெரியவர்? ஆமையா, அவர் தான் பெரியவர். வேதம் சொல்லுது, வசனம்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சாலமோனின் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படலையாம். தங்கத்திலே தான் நடந்தாரு, தங்கத்திலே தான் இருந்தாரு. தங்கம் தங்கம் தங்கம், என் தங்கமே நீ போட்டு தெரியாதே பாரிச்சு. அந்த தங்கத்திலேயே இருந்தாரு. வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படலையா. வெள்ளிய ஒருத்தனும் தீண்ட மாட்டேன்ட்டு அப்படி இருந்த ஆளை பார்த்துட்டு சொல்றாரு ஆண்டவர், அவன் இல்ல, சாலமோனின் பெரியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பெரியவர் தானா? பெரியவர் தானா? அப்ப நல்லா கவனிங்க, நம்ம என்ன நினைச்சோம், நகை நட்டு வச்சிருக்கவங்க தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். நகையை நட்டு வச்சிருக்கவன் பெரிய ஆள் இல்லை, அவன் நட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வேதம் சொல்லிக்கிட்டு இருக்குது, எல்லாரும் ஒரு காலத்துல பொண்ணெல்லாம் தூக்கி தெருவில் போடுவானா. கொஞ்ச நாள் இங்க பூமியில இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பொண்ணெல்லாம் தெருவில் கிடக்கும். அதை பொறுக்கிறதுக்கு இருக்கணும்னு நான் சொல்றவங்க மட்டும் கையை வைத்து அன்னோருக்கு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். என் வேதத்துல ஒரு வார்த்தையும் அசைவதில்லை, மாறுவதில்லை. என் வேதத்துல ஒரு உறுப்பாயிலும் அசையாது. அங்க சொல்லி இருக்கு, எல்லாரும் பொண்ணை தூக்கி தெருவில் போடுவாங்க, எரிந்து விடுவார். இதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யாக்கோபு சொல்றான், அந்த பொண்ணுல இருக்கிற துரு இவங்களை பிடிச்சி கடிக்குவான், தூக்கி தூர போட்டுருவான். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது, நேசர் வர காலமாகுது, அந்த நாள்ல அது நடக்கும். அப்போ இப்ப பொண்ணு வச்சிருக்கவன் தான் பெருசுன்னு சொன்னா, இயேசு பெரியவர் அல்ல.
இயேசு பெரியவர் அல்ல, சாலமன் தான் பெரிய ஆள். ஏன்னா வெள்ளியே ஒரு பொருட்டாக எண்ணாத அவனுடைய நாட்களில் இயேசுவே பெரியவர் என்று சொல்கிறார் என்று. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. We value the life in a different scale. நாம் வாழ்க்கையை வித்தியாசமான கோணத்திலே அளந்து கொண்டிருக்கிறவர்கள், வித்தியாசமான கோணத்திலே வாழ்க்கையை பார்க்கிறவர்கள். பெருசா இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அவன் தான் பெரிய ஆளு என்று நினைக்கிறோம். இல்லை 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 என்பதை ஆண்டவர் நிரூபிப்பதற்காக சொல்றார். அப்ப நியாய தீர்ப்புல சேபா வந்து என்ன செய்வாளா? குற்றம் சுமத்தா. எதுக்காக குற்றம் சுமத்தா? நான் இந்த சாலமோனை பார்க்கறதுக்கே என் வீட்டை விட்டு நாட்டை விட்டு நான் ஓடி போய் பார்த்தேன். நான் பொண்ணுன்னு பார்க்கல, நான் இவ்வளவு கஷ்டமான டிராவல் பண்ணி போவேன்னு பார்க்கல. ஆனாலும் இந்த சாலமோனின் ஞானத்தை கேட்டே ஓடுனேனே, அதை காட்டிலும் பெரியவர் இருக்கிறாரு, அவரை பார்த்து நீ ஓடாவிட்டா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சாலமோன் ஒரு அழைப்புதெல்லாம் அனுப்பல, ஆனாலும் ஓடுறா. ஆனா இனி இயேசு பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிடத்துல வாருங்கள். சாலமனை தேடி இவா போவா, ஆனா என் இயேசு ஓ வாசல்ல நின்னு தட்டுறாளையா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நான் அந்த திருத்தலம் இந்த திருத்தலம் அந்த கோயிலுக்கு கும்பிட போன அவசியம் இல்லையா. என் வாசல்லே வந்து நிற்கிறவர் நல்ல ஆண்டவர், இவரே பெரியவர். கும்பகோணமே ஹல்லேலூயா. சாலமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்நாடு கடந்து பாதுகாப்பு இல்லாம நீ நடந்து நீ பிரயாணம் பண்ணி காடையும் மலையும் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன் பக்கத்திலேயே வந்து நிற்கிற ஒரு நல்ல ஆண்டவர். என்னை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சோம், தைரியம் கொள்ளுங்கய்யா, தைரியம் கொள்ளுங்க, தைரியம் கொள்ளுங்க. நம்ம சாதாரண ஆள் பக்கம் நிக்கலையா. நம்ம எல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு பாருங்க, அதெல்லாம் அந்த காலம் போயிடுச்சு. நான் தான் பெரியவரோடு நிற்கிறேன், நான் தான் பெரியவரோடு நிற்கிறேன். நல்ல கவனிங்க. அதோடு மாத்திரம் இல்ல, பாகிஸ்தான் அதிபர் அவருக்கு இருதயத்தில் கோளாறுன்னு ஆஸ்பத்திரிக்கு வெளிநாட்டுக்கு போனார். பாதியிலே திரும்ப ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா நாற்காலி எவனா தூக்கிடக்கூடாது. எங்க ஊர் லல்லு பிரசாத் இருக்கிறாரு, அவர் மீட்டிங்ல நின்று பேச மாட்டார், உட்காந்து தான் பேசுவார். அவருக்கு என்னோட கொஞ்சம் வயசு குறை, எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால சொல்றேன், என்னோட வயசு குறை. ஆனால் மீட்டிங்ல பார்லிமெண்ட்ல மட்டும் தான் நின்று பேசுவார். மீட்டிங்ல சேரை போட்டு ஒருத்தர் நிருபர் கேட்டார், ஐயா உங்களுக்கு இன்னும் வயசு ஆகலையே, எதுக்கு நின்று பேசுறேன்? எந்திரிச்சேன்னா எவனா சேரை தூக்கிட்டு போயிடுவான். அப்படி சொன்னவர் சேரையை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சேபாவின் ராசஸ்திரி எதுக்கு தெரியுமா நம்மளை குற்றஞ்சாட்ட போறானா? எப்பா அந்த பொல்லாத 1000 பொஞ்சாதி வச்சிருந்தானே அவனை தேடியே நான் போனேனப்பா, அவங்கிட்ட ஞானம் இருக்குன்னு நான் போனேனப்பா. ஆனா உன்னை தேடி வந்த இயேசுவின் சத்தம் கேட்காம நீ இருக்கிறாயோ இருக்கிறாயோ இருக்கிறாயோ, அதனால குற்றம் சொல்லுவான். வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறேன். வேதத்தில் சொல்லப்படல. நான் எத்தியோப்பியாவுக்கு போன வருஷம் 2 வாரத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். 14 நாட்கள் எத்தியோப்பியாவில் ஊழியம் செய்கிறதுக்கு நான் கடந்து போனேன். எத்தியோப்பியாவிலிருந்து தான் இந்த சேபாவின் ராஜஸ்திரி போனாருங்கிறது ட்ரெடிஷ்னலாக நம்பப்படுகிற ஒரு காரியம். வரலாற்றில் அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த எத்தியோப்பியாவில் நாங்களும் தாவீதின் வம்சத்தார்ன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க கேட்பீங்க, எப்படி ஐயா? வந்தவளை கெடுத்து அனுப்பிட்டான். ஹலோ, இவன் ஞானத்தை கேட்க வந்த உடனே ஹலோ மை டியர் 1000 பத்தாதுன்னுட்டு இவளையும் கையில போட்டு இவளை கர்ப்பவதியாக்கி அனுப்புனாயா. ஆனால் என் ஆண்டவரோ உன்னுடைய கற்புள்ள கன்னிகையாக தனக்கென்று ஒரு மணவாட்டியாக உன்னை நியமித்து உன் கற்பை காத்துக்கொள்ள
கொள்வதற்கு, உனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு என் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். இவளை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். யார் பெரியவர்? யார் பெரியவர்? நம்ம ஊர்ல டூரிஸ்ட் பஸ்ல ஏறினீங்கன்னா முதல்லயே ஒரு சூடங்காட்டி ஒரு எலுமிச்சம்பழம் உடைச்சிருவான். டிரைவர் சொல்லுவான் ஸ்டார்ட் பண்ணுன்னு. 4வது கிலோமீட்டர்ல 4 பேரை அழிச்சிட்டு போயிடுவான். அதுக்கு தான் அடையாளம். என்ன எலுமிச்சம்பழம் பாதுகாக்கல, எலுமிச்சம்பழம் பாதுகாக்கல. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்தி சீரழித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இடையில ஸ்டாப்னு ஒரு போர்டு போட்டார். அந்த போர்டு நம்ம போலீஸ்காரங்க கையில சிவப்பா இருக்கு, என் ஆண்டவர் கையில இருக்குது வெளிச்சமா இருக்குது. தொப்புன்னு விழுந்துட்டான். நம்ம ஆளுங்க ஸ்டாப் போட்டாலும் போலீஸ்காரன் கண்ணில் மண்ணை போட்டுட்டு இப்படி போற ஆளுக்கு. ஏன்னா எங்க ஆண்டவர் ஸ்டாப் போட்டார்னா நீ கீழே விழுந்தாகணும். விழுந்துட்டு கண்ணு தெரியல, கண்ணு தெரியல, கண்ணு தெரியல. நல்லா கவனிங்க. யாருகிட்ட விளையாடுற? என் பிள்ளைங்களையா தொடுற? வா வா, உன்னை குருடனா கூட்டிட்டு போறேன் பாரு. அங்க போய் நீ முழங்கால், ஏன் ஆள் முன்னாள் யாரை பிடிக்க போறிய அவன் முன்னால முழங்கால் போட்டு நீ 3 நாள் சாப்பிடாம கடந்தா தாண்டா விடுவேன். இதுதான் என் ஆண்டவர். சாலமோனின் பெரியவரா இல்லையா? வந்தவளையும் கெடுத்து விட்ட சாலமோனா, வந்தவர்களை வாழ வைக்கிற என் அருமையான ஆண்டவரா. யாரையா பெரியவர்கள்? யார் பெரியவர்கள்? யார் பெரியவர்கள்? என் கூட இருக்கிற மிஷனரி தலைவர் ஒருவருடைய பிள்ளையுடைய கல்யாணம் பெங்களூர்ல நடந்துச்சு. அப்போ அவர் வட இந்தியாவில் மிஷனரியா வந்துட்டாரு. 3 பையங்க. இப்போ ஒரு பொன் பிள்ளையும் எடுத்து வச்சிருக்கிறாரு. 4 பிள்ளைங்க. அவர்கிட்ட என்ன காசு இருக்கும்? நாங்கள் கொடுக்குறதே அவருக்கு சாப்பாட்டுக்கு தான் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறது போக்குவரத்துக்கு கொஞ்சம் வாகனத்துக்கு கொடுத்துருக்கோம். அவர் பையன் இங்கே பெங்களூரில் வேலை பார்க்குறான். ஒரு ஒரிசா பொண்ணு, அவள் இந்து குடும்பத்திலேருந்து அவள் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கா. இவளை கல்யாணம் கட்டுறாங்க. ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர், நான் பேரெல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட வந்து. அவர்கிட்ட போய், ஐயா இவர் நான் மிஷினரியாக இருக்கேன், என் பிள்ளை இங்கே ஒர்க் பண்ணுறான், என் மருமகா இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கா, அவள் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கான், இவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டுறதுக்கு வீட்டில் சரின்ட்டாங்க, நீ எப்படியும் ஒளிஞ்சு போன்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மாவும் கல்யாணத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் தான் எல்லாம் நடத்த வேண்டிய, நாங்கள் வட இந்தியாவில் வந்து குடும்பத்தை நடத்த போகிறோம். அவர் சொன்னார் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ். எத்தனை லட்சம் ரூபாய் ஃபீஸு? யார்கிட்டே கேட்குறாங்க? மிஷனரியா வேலையை விட்டு வீட்டை விட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போனவர்கிட்ட 2 லட்சம் ரூபா மேரேஜ் ஃபீஸ் கேட்குறாங்க. பெந்தேகோஸ்தே பாஸ்டர். என் கூட வேலை செய்கிற ஒரு மிஷனரி பாகல்பூர்னு ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறாரு. அவருடைய 22 வயசு பையன் இறந்துட்டான். 22 வயசு பையன் இறந்துட்டான். அப்போ பாகல்பூரில் அவர் மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். அங்கே இருக்கிற சபையில் போய், ஐயா என் பிள்ளையை புதைக்கிறதுக்கு கல்ற தோட்டம் தோன்றதுக்குன்னா பிஷப் சொன்னார் 20,000 வை. இவங்களுக்குள்ளெல்லாம் என்ன ஆவி இருக்குது? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கு அப்படி அல்லையா என் ஆண்டவர்? என் ஆண்டவர் அப்படி அல்ல. எளிமையான எங்களையும் தினமும் நினைப்பவரே, எளிமையான எங்களையும் என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் பாடலாமாம்.
எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த சாலமோனின் ஞானத்தை கேள்விப்பட்ட இந்த சேபாவின் ராஜஸ்திரீ தன்னுடைய பதவிக்கு ஆபத்து இருந்த போதிலும், தான் போன பின்பு வேறொருவர் இராணுவ கலவரம் செய்ததை எடுத்துக்கொள்வதற்கு தனக்கு இருந்த போதிலும், தான் பெண்ணாயிருந்த போதிலும், தன்னுடைய காரியத்தை தீர்த்து கொள்வதற்கு சாலமோனை தேடி வந்தவள் இயேசுவை தேடாதவர்களை பார்த்து சொல்வார், அட முட்டாள்களா, அட முட்டாள்களா, இவரை தேடாமல் போனீர்களே என்று வனத்தை பார்த்து குற்றம் சுமத்துவாள் நியாய தீர்ப்பினாலே. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அனுப்பப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவோம்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்போம்? விசுவாசியாவிட்டால் நாங்கள் எப்படி நாங்கள் தொழுது கொள்ளுவோம்? நீங்க அனுப்பலன்னா எங்களுக்கு இந்த பெரியவரை காட்டி கொடுக்கிறது யாரையா? இந்த பெரிய தேவனை காட்டி கொடுக்கிறது யாரையா? இந்த வாசல் படியில் நின்று தட்டி என்னை பாதுகாக்கிறதற்காக என் வாழ்க்கையை மாற்றவல்ல, மறுரூபப்படுத்துகிற என் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு நீ வாழாவிட்டால், நீ அனுப்பாவிட்டால், நீ போகாவிட்டால், நீ வாழ்ந்து காண்பிக்காவிட்டால் யாரையா சொல்வது? அவர்கள் பதில் மொழி சொல்வார்கள். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சேபாவின் ராஜஸ்திரீ ஏற்றுக்கொள்ளாதவங்களை பார்த்து முதல்ல குறை சொல்லுவா. ஆனா அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம மேல கை நீட்டிடுவா. அதனால எப்படி ஆயிலும் இந்த சாலமோனின் பெரியவரை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்கு நம்மால ஏதாவது செய்வோம். I don't know. நாங்கள் ஒரு நர்சிங் ஸ்கூல் நடத்துகிறோம். அந்த நர்சிங் ஸ்கூலில் இதுவரை கிட்டத்தட்ட 9 செட் பிள்ளைகளை வெளியே அனுப்பியிருக்கிறோம். 9 செட் நர்ஸஸை நாங்கள் வெளியே, அவர்கள் வரும்போது எப்படி வருவார்கள் என்பதை நான் விளக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை அவர்களுக்கு கிராஜுவேஷன் கொடுப்பதற்கு அந்த முதலாவது பிள்ளைகளுக்கு லேம் லைட்டிங்னு சொல்வார்கள், விளக்கு கொளுத்தி அவர்கள் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதையும் இந்த கிராஜுவேஷனை செய்வதற்கு பீகாருடைய ஹெல்த் மினிஸ்டரை கூப்பிட்டோம். பீகாருடைய ஹெல்த் மினிஸ்டர் பயங்கரமான ஒரு தீவிரமான இந்து மத மனுஷன், கிறிஸ்தவத்துக்கு விரோதியானவன். அவர் வந்திருந்தார். நானும் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். அந்த லேம் லைட்டிங் சர்வெண்ட்டில் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் அனுமதி கொடுப்பது வழக்கம். உன்னுடைய வாழ்க்கையை இங்கே நீ கிடைத்த நாளை நீ எப்படி படித்து கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு சின்ன சாட்சிக்கு இடம் கொடுக்கிறது வழக்கம். ரூபா என்கிற ஒரு பெண் வந்தாள். அந்த ரூபா வந்து நின்று அவள்கிட்ட நாங்கள் கேட்கலாம் என்ன சொல்ல போகிறேன்ட்டு. நீ படித்த போது இந்த பள்ளிக்கூடம் உனக்கு என்ன சொல்லிச்சுன்னு. என் பக்கத்தில் பிஜேபி மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த பிள்ளை போன உடனே சொன்னாள், நான் இங்கே இந்துவாக வந்தேன், இப்பொழுது கிறிஸ்தவராக போகிறேன். எனக்கு தலையில் மேலே விழுந்து உண்ட மாதிரி இருக்குது. இந்த ஆள் என்னைய முறைக்கிறாரு. நாங்கள் நினச்சோம் வெளியில் சும்மா வந்தேன், இப்போ நேட்ஸாக போகிறேன்னு சொல்லாண்டு. அவள் சொன்னா, நாங்கள் இந்துவாக உள்ளே வந்தேன், இப்பொழுது கிறிஸ்தவளாக வெளியே போகிறேன்ட்டு. இவர் என்னை முறைச்சாரு. அதுக்கு பிறகு அவள் உடனே சொன்னா, நான் வரும்போது இந்துவாகத்தான் இருந்தேன், ஆனால் இவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பார்த்தேன், அவர்கள் எனக்கு சொல்லாமலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்னிலிருந்து கிறிஸ்துவை யாரும் எடுக்க முடியாது என்றாலே பார்க்கணும். அவர் என் தொடையை தட்டி கொண்டு கேரியான்
இதே பணியை தொடர்ந்து செய்யன்று எனக்கு சபாஸ் போட்ட போது தான் நான் அவரை கையை பிடிச்சி சொன்னேன், நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம் ஐயா, நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம் ஐயா. கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டும் போது யாராலையும் தடுக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்ந்து காட்டு. சாலமோனின் பெரியவர் உன் கூட உனக்குள்ள இருக்கிறார்னுட்டு வாழ்ந்து காட்டு, பார்க்காதவர்களுக்கு அனுப்பி வாய். சாலமோனின் பெரியவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ சாதாரணமாக இருக்க மாட்டோம், எல்லாரும் கொஞ்சம் குடுக்குன்னு வருது. சாலமோனின் பெரியவர் நம்ம கூட இருக்கிறாரு, சாலமோனின் பெரியவர் நம்ம கூட இருக்கார். ஆனால் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு ராத்திரி முன்னு பேசிக்கிட்டு இருக்கணும். அடுத்தால யோனாவிலும் பெரியவர், அவரையும் கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன். யோனாவிலும் பெரியவர். யோனாவினுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். யோனாவுடைய ஒரே ஒரு உபதேசம் என்ன, 40 நாள்ல செத்து போவேன். ஒரு டைரக்ட் அடிதான். மனம் திரும்புங்கள்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. நினிவேவுக்கு போகக்குள்ள அவரை தள்ளுறதுக்குள்ளே கர்த்தருக்கு போதும் ஆயிடுச்சு. நினிவேக்கு போறான்னு வீட்டுக்காரமாட்ட சொல்லிட்டு வந்தாரு. தர்சீஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, அங்க இருந்து டெலிபோன்ல சொல்றேன், ஏமா ரிசர்வேஷன் கிடைச்சது மட்டும் இல்ல, ஸ்லீப்பர் கிளாஸ்ல கிடைச்சிட்டுமா, இதுவே கர்த்தருடைய சித்தம் அப்படிதான் நீ வீட்டுக்காரமாக போன் பண்றாரு. வீட்டில் போகும்போது சொன்னார் நினிவேக்கு போறேன்னுட்டு. அந்த அம்மாவும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் போறாரு, நினிவேக்கு போறாரு. பொல்லாத நகரம், பயங்கரமான நகரம், பயங்கரவாதிகள் நிறைந்த நகரம், பாவிகள் இருக்கிற நகரம், அது பாதி அழிக்கப்பட வேண்டிய நகரம். அப்படிப்பட்ட நகரத்துக்கு எங்க வீட்டுக்காரர் ஆண்டவர் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முழங்கால நின்னும்போது கால் வருது. ஏமா சந்தோஷமாயிருமா, எனக்கு தர்சீஸ்க்கு போறதுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ்ல, பெஸ்ட் ஸ்லீப்பர் கிளாஸ்ல ரிசர்வேஷன் கிடைச்சிட்டுமா, இதுதான் தேவ சித்தம். பாத்தியா, இல்லைன்னா ரிசர்வேஷன் கிடைச்சிருக்குமா. சிலர் இப்படிதான் தேவ சித்தம் அறிகிறாங்க. சொன்னதெல்லாம் விட்டுட்டு சுரக்காய பிடிங்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டான். இவனுக்கு எது வசதியா தோது அதான் தேவ சித்தம் சொல்றான். ஆண்டவர் பார்த்தா, நீ கீழே தூங்கினாலும் சரி, ஆட்டினா ஆட்டிடுவேங்க. அல்லேலூயா. இப்போ இவனுக்கு மனசுக்குள்ள பயங்கர வைராக்கியம். என்ன வைராக்கியம்? செத்தாலும் சாவன வழியே நினிவேக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னா தெரியுமா? பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன். இவரு நான் செத்தாலும் சரி போக மாட்டேன். ஏன்னு சொன்னார் தெரியுமா? என்னை கடல்ல தூக்கி போட்டுருங்க, சாவான் வேலையை கடலுக்குள்ள, நினிவேக்கு போக மாட்டேன். அவருக்கு ஒன்றும் தெரியாது, மீன் வச்சிருக்காருன்னு ஆண்டவர். அவர் நினைச்சாரு இது எவ்வளவு சாப்பிட்டுன்னுட்டு. அதில் ஆண்டவர் பார்த்தாரு, அங்கே ஒரு மீனை அனுப்பி அதுக்குள்ளே வச்சு மறுபடியும் கொண்டு நினிவேல கக்கலை, ஊருக்குள்ளே கக்கிறார். மறுபடியும் கீழ்ப்படுகிறானான்னு பார்க்குறாரு. 2ஆம் தரை வார்த்தை உண்டாகி நினிவேக்கு போய் ஒரே பிரசங்கம் தான். 40 நாள் இருக்குது, கவிக்கப்பட்டு போகும். 40 நாள்ல கவிக்கப்பட்டு போகும். எல்லாம் பயந்து போய் ரெட்டை உடுத்தி அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் மிருகஜீவன்கள் வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்டு முழு ஊரு ரட்சிக்கப்பட்டுட்டியா. அந்த பிரசங்கத்தை கேட்டு முழு பட்டணமும் ரட்சிக்கப்பட்டது. பாவிகள் தான், ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் தான். ஆனா ஒரு வார்த்தை பிரசங்கம் அவங்கள மாற்றிட்டு. ஆனால் என்ன ஆண்டவரோ அன்பின் மொழியினால மனம் திரும்பு, மனம் திரும்பு, காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் வேளையிதே, கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். கர்த்தரின் சித்தம்
நித்தம் உன் வேளை இதே கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் எத்தனை நேரம் கெஞ்சி கெஞ்சி வந்துருப்பா 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 என்று சொல்லுகிற அன்பின் குரல் எங்கே? 40 நாள்ல செத்து போவடா என்று சொல்லுகிற ஒரு அதிகார குரல் எங்கே? என் ஆண்டவர் யோனாவிலும் பெரியவர் தானோ? என் ஆண்டவர் யோனாவிலும் பெரியவர் தானோ? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, வெளியே கூடாரம் போட்டு காத்துக்கிட்டு இருக்காரு, எப்பண்டா சாவான், எல்லாம் எப்பண்டா சாவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவங்க மனம் திரும்பத பார்த்து மனஸ்தாபப்பட்ட பார்த்து தான் செய்ய இருந்த தீங்கை செய்யாத போது இவருக்கு கோபம் வேற வருது. இதுக்கு தான் நான் முதல்ல வரமாட்டேன்னு, இதுக்கு தான் நான் முன்னாலே சொன்னேன், நீர் இரக்கம் உள்ள தேவன், நீர் தய உள்ள தேவன், நான் முதல்ல சொன்னேன், நீர் என்ன விட மாட்டேன்ட்டீர், மீனை கொண்டு உள்ள கட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீரு. இப்படி முறுமுறுக்கிற இதயத்தோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் முந்தின நாள் தான் சொன்னாரு, எப்பா நீங்க எல்லாரும் நீ காட்டி குடிப்பீங்க, எல்லாரும் ஓடி போயிருவீங்க, ஒருத்தன் காட்டியும் கொடுப்பான்ப்பா. உடனே ஒருத்தர் பெரிய வீராங்கனையா வாழ் உருவி, ஆண்டவரே இவங்க எல்லாரும் ஓடி போனாலும் நான் மட்டும் நிற்பேன், என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவரும் பின்னால போறேன்னு சொன்னதுனால பின்னால போனாரு. அங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து, நீரும் அவரோட இல்ல நான் வேற ஆள், நான் தாடி வச்சுட்டேன் அதனால அப்படி இருக்கேன், சரிச்சு நாளைக்கு நான் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன், நாளைக்கு ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். அங்க மறுதளிச்சாச்சு. ஒரு நேரம் மறுதளிச்ச போதாதான், மறுபடியும் இன்னொரு நேரம், இன்னொரு 3 நேரம். ஆனாலும் ஒரு அன்பின் பார்வையினால இழுத்துக் கொள்வதற்கு, என்ன மறுதளிச்சாலும் நான் விட மாட்டேன் பேதுரு, வந்திருப்பா வந்திருப்பா எனக்கு கெஞ்சுகிற ஒரு ஆண்டவர் ஐயா. இவர் யோனாவிலும் பெரியவர் அல்லவா? இங்க இருக்கிற சிலர் பின்மாற்ற வாழ்க்கையில இருக்கிறதை தேவன் எனக்கு காண்பிக்கிறா. ஒரு காலத்துல நீ வீரம் பேசினவன், ஒரு காலத்துல நீ வீரியமாய் நின்றவன், ஒரு காலத்துல கர்த்தருக்கு எதையாலும் செய்வேன் என்று உறுதிமொழி பண்ணவன். பட் நவ உன்னுடைய திருமணம் உன்னை கெடுத்தது, உன் தொழில் உன்னை கெடுத்தது, உன்னுடைய வியாபாரம் உன்னை கெடுத்தது, உன் சிநேகிதம் உன்னை கெடுத்தது, உன்னுடைய உட்கார்தலும் எழுந்தலும் உன்னை கெடுத்து போட்டு கிறிஸ்தவன் சொல்றதுக்கே வெட்கப்பட்டு இருக்கிறாயா? உன்னை உன்னை நான் வந்து உன் தலையில கை வச்சு சொல்ல முடியும், நான் வந்து உன் தலையில கை வச்சு சொல்ல முடியும். ஆனால் என் ஆண்டவர் அன்பின் பிரகாகத்தோடு வந்திருக்கிறார், உன்னை இழுத்துக் கொள்வதற்காக, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை சேர்ப்பதற்காக. உயிர் தெழுந்தார்கள். அதுக்கு பிறகு மீன் பிடிக்க போயிட்டான், அதுக்கு பிறகு மீன் பிடிக்க போயிட்டான். தான் மாட்டும் போனதுல 6 பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டான். என் ஆண்டவர் அவனை தேடி வர்றார். எப்பா பிள்ளைங்களே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அவங்க சொன்னாங்க, ராத்திரி முழுதையும் வெளியும் ஒரு மீன் பிடிக்கல. பரவாயில்லப்பா, நான் ரெடியாக வச்சிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக வச்சிருக்கேன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இந்த காட்டி கொடுத்தது மாத்திரம் இல்லை, பின் வாங்கி போன பேதுருவை பார்த்து, பேதுருவே என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிற அன்பு தெய்வத்தை விட்டு எங்கப்பா போயிருவீங்க? அதனால தான் நினிவேயின் மக்கள் எழுந்து நின்று குற்றம் சுமத்துவார்கள். These people deceived the love of God. பக்கத்துல கையை பிடிச்சுங்க. அன்பரை ஏமாத்திடக்கூடாது, அன்பரை விட்டுறக்கூடாது, அன்பரை ஏமாத்திடவே கூடாது.
ஏன்னா யோனாவிலும் பெரியவர் அவர், யோனாவிலும் பெரியவர் அவர். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஐயா அவர். அந்த உள்ளத்தோடு தான் அவர் பேசுகிறார், அந்த உள்ளத்தோடு தான் தேடுகிறார். ஆனால் இந்த பிரசங்கியோ கடின உள்ளவன், அழிக்கப்படும் காத்திருக்கிறான். எப்பொழுது அவர் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டவர், இவனோ கீழ்ப்படியதற்கு தள்ளப்பட்டவன். இல்லைன்னா கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டான், வலுக்கட்டாயமாக தான் அவனை கீழ்ப்படிய வைக்கணும். ஆனால் இவரோ மரணவர் எண்ணம் கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுத்தவர். என் அருமை தேவ பிள்ளையே, மரணவர் என்னும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்த அவர் உன்னை அதே கீழ்ப்படிதலுக்கு நான் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு வரமாட்டாயா, வரமாட்டாயா, வரமாட்டாயா என்று கெஞ்சி கேட்கிறார். அந்த கெஞ்சும் அன்பை விட்டு விடாதே. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்ய வரமாட்டாயா? பெரியவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வரமாட்டாயா? காணாத ஆடுகளை தேடும்படியிலே வரமாட்டாயா? யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நீ இன்றைக்கு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அவருடைய காரியத்திற்கு என்னை விட்டு விட்டால பட்சத்தில் நீ நியாய தீர்ப்பின் நாளிலே நிற்கும்போது நினிவேயின் பட்டணத்தார் எழுந்து இவர்கள் இவர்கள் எங்களை காட்டிலும் கேவலமானவர்கள், பயமுறுத்தும் வார்த்தையை கேட்டே நாங்கள் மனம் திரும்பினவர்கள், சாம்பலிலே உட்கார்ந்தவர்கள், ரட்டுடுத்திக் கொண்டவர்கள், அழுது விண்ணப்பம் பண்ணினவர்கள், குழந்தைகளும் மிருக ஜீவன்களும் சாப்பிடாமல் கடந்து கதறினவர்கள், ராஜாவும் கதறின நாட்கள். ஆனால் இவர்களுக்கோ எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை போதகங்கள், எத்தனை சிற்றைகள், எத்தனை அன்பின் பாடல்கள். ஆனாலும் 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 அன்பை உதறிவிட்டு போய்விடுகிறார்களே என்று உன்னை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது, உன்னை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது, உன்னை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது. 3 நாளைக்கு முன்னதாக யார் மனம் திரும்ப வேண்டும் என்று நெய்வேலியில் நான் பேசின செய்தி நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நலமாயிருக்கும். யாரையா மனம் திரும்ப வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2வது 3வது அதிகாரத்தில் காணப்படுகிற 7 சபைகளில் 5 சபைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பு. சபைதான் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உண்டு. 5 சபைகளை பார்த்து சொல்கிறார். அது எபேசு சபையாயிருக்கட்டும், அல்லது பெர்கமு சபையாயிருக்கட்டும், தியத்ரா சபையாயிருக்கட்டும், சர்வை சபையாயிருக்கட்டும், லவோதிக்கா சபையாயிருக்கட்டும், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அந்த சபைகள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல. எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அடையாளம் கட்டுக்கொள்வதற்கு உனக்கு தியாலஜிக்கல் நாலேஜ் உண்டு, உனக்கு நிக்கோலோ மதத்தாருடைய கிரியை நான் வரிக்கிறேன், நீ இருக்கிறாய். யூ வாண்ட் டு பி a Puritan, நீ சுத்தமாய் இருக்க விரும்புகிறாய். எனக்கு தெரியும், முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் இன்பு அதிகமாய் பிரயாசப்படுகிறதை, இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதை அறிந்திருக்கிறேன். இவ்வளவு இருந்தும் ஆதியில செய்த கிரியை விட்டுட்டாவா? அன்பினால உந்தப்பட்டு அலைந்து போகிற ஆத்துமாக்களை தேடுகிறதை விட்டு விட்டாய். மனம் திறந்து, இல்லைன்னா வந்து விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவேன். என் தெய்வ ஜனமே, அப்படிப்பட்ட சப்தம் வருமானால் நினிவேயின் மக்கள் எழுந்து நின்று நம்மை பார்த்து குற்றம் சொல்ல மாட்டார்களோ? யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் முழு பட்டணமும் மேலே இருந்து கீழே இருக்கிற அனைத்து பேரும் எங்களை தாழ்த்தினோமே, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் என் பட்டணத்திலே வருவதுதான். என் சபையிலேயும் என் குடும்பத்திலேயும் வராதா? என் தேசத்திலே என் நாட்களிலே வராதா என்று ஏக்கம் கொண்டு, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பிப்பதற்கு நீங்க என்னை அனுப்பும் ராஜாவே, என்னை அனுப்பும் என்று சொல்லுவதற்கு நீ ஆயத்தம் தானா? உன் சபைக்குள்ளே, உன் சங்கத்துக்குள்ளே, உன் குடும்பத்திற்குள்ளே ஆண்டவரின் அன்பை பிரதிபலிக்கிற இயேசுவின் காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகிற
யோனாவிலும் பெரியவரை அடையாளம் கொண்டு கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய அன்பின் கட்டுகளில் நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய். எத்தனை நேரம் நான் விழுந்து போனாலும் தூக்கி எடுத்து 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 என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் கிருபையினாலே தாங்கி என்னை நடத்தின அவருடைய அன்பை நான் சொல்லாமல் இருந்தேன் என்றால் நினிவேயின் மக்கள் எழுந்து நின்று என்னை பார்த்து குற்றம் சுமத்த மாட்டார்களோ? எத்தனை பிரசங்கம், நாங்கள் ஒரே ஒரு பிரசங்கத்தை தான் கேட்டோம். அது ஒரு லைன் பிரீச்சிங், ஒன் லைன் பிரீச்சிங் தான் ஏன் கேட்டோம். ஒரே ஒரு வார்த்தை, 40 நாள்ல நினிவே கவிக்கப்பட்டு போகும். 40 நாள் 19 மைல் நடந்திருக்கான், அவ்வளவுதான். 19 மைல்ஸ். ஒரு அந்த நினிவேயை கடக்கிறதுக்கு 19 மைல், கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நடந்து நடந்து 40 நாள் இருக்கு, 40 நாள் இருக்கு, 40 நாள். இதான் பிரசங்கம். இதை பார்த்தே நாங்கள் மனம் திரும்பினோம்ப்பா. இத்தனை பட்டு இத்தனை காரியங்களை கேட்டோம். நீ இன்னைக்கு என்னை என்னை அடையாளம் கண்டு கொள்ளும் இல்லை, என் விருப்பத்தை புரிந்து கொள்ளும் இல்லை. தியத்ரா சபையை பார்த்து சொல்கிறார், உன் அன்பை அறிந்திருக்கிறேன், விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், கிரியை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன். நீ முன்னை கை செய்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகமாய் செய்கிறான். ஆனால் யேசபேல் என்கிற தீர்க்கதரிசி விபச்சாரம் செய்வதற்கு உன் ஊழியக்காரர்களை போதிக்கிறதை சகித்துக் கொண்டிருக்கிறதை நான் வெறுக்கிறேன். பரிசுத்தத்தை நாடுகிறவர் நான் என்பதை மறந்து விட்டாயோ? மனம் திரும்பு என்று சொல்லி கத்துகிறாரே. லவோதிக்கா சபையிலே நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுறியப்பா, நீ என்னை வெளியே தள்ளிட்டு என்னை வாசல் அண்டையில தள்ளிட்டு நீ உள்ள என்னையே ஆராதிக்கிறேன்னு சொல்றியப்பா, மனம் திரும்புப்பா. தேவஜனமே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கத்தை புரிந்து கொண்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதவர்களை பார்த்து நினிவேயின் மக்கள் எழுந்து நின்று ஒரு வார்த்தைக்கே நாங்கள் மனம் திரும்பினோம், இவர்களுக்கு எத்தனை வார்த்தை சொல்கிறீர்கள், இவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறார்களே என்று அவர்கள் உங்களை பார்த்து குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் யோனாவிலும் பெரியவர் நம்மத்திலே வந்திருக்கிறார், நம்மத்திலே வந்திருக்கிறார், நம்மத்திலே வந்திருக்கிறார், நம்மத்திலே வந்திருக்கிறார். பேதுரு சொல்லும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள், வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல். கொஞ்சம் கவனிங்க ஐயா. யோனா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான், எப்பண்டா எல்லாரும் ஜாவான்னுட்டு. ஆனா இவரும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்குயா? அவனும் காத்துக்கிட்டு இருந்தான், இவரும் காத்துக்கிட்டான். அவன் ஒருவனும் தப்பி போகக்கூடாதுன்னு காத்துக்கிட்டான், இவரும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. என் மேல கிருபையா இருக்கிற ஆண்டவர், என் மேல பொறுமையா இருக்கிற ஆண்டவர், நான் அந்த ரங்கத்தில் செய்கிற அநேக காரியங்களை கண்டும் காணாமல் எப்படியா இல்லை என் பிள்ளை எனக்கு உரியவனாக இருப்பான், என் சத்தத்துக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு சபைகளையும் பார்த்து சொல்கிறார், நினிவே மக்கள் எழுந்து நின்று உங்களை பார்த்து குற்றம் சுமத்த முடியாது. அன்றைக்கு போக மாட்டேன் என்று சொன்னவன் அந்த யோனாவையே பிடித்து இழுத்து என் ஆண்டவர் கொண்டு வந்தாரே, இன்றைக்கு போகிறேன் என்று சொல்றவர்களையும் போவிடாதபடி தடுக்கிறாயே போதகனே, பெற்றோரே. ஆண்டவருக்காக போகிறேன், ஆண்டவருக்காக செயல்பட வட இந்தியா போகிறேன்னு சொன்னா கல்யாணமாவது கட்டிருப்போம். கல்யாணம் பண்ணவர் பெஞ்சாயிட்ட சொல்லுவாங்க, இப்போ விட்டுறாதம்மா, அவன் அப்படித்தான் பைத்தியக்காரமே பேசுவான்னு சொல்லி தான் காலு கட்டு போட்டிருக்கோம். பாஸ்டர்கிட்ட போய் சொன்னா பாஸ்டர் சொல்லுவார், நீ இன்னும் வளரணும். பாஸ்டர் 10 வருஷமா உங்ககிட்ட வளர்ந்தது பத்தலையா, நீ வளரணும். பாஸ்டர் சமாரிய ஸ்திரீ இயேசுவை பார்த்தவன ஓடிட்டாள, அவ அப்படித்தான் ஓடினா, அவ ஒரு ஓடுகாலி. நீ வளரணும், நீ வளரணும். நினிவே பட்டணத்தார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போக மாட்டேன்னு சொன்னவனையே கொரடு போட்டு இழுத்து கொண்டு வருகிற அந்த தெய்வ அன்பை மறந்து விட்டாயோ சபையே?
போக மாட்டேன் என்கிறவனுக்கு மீனை அனுப்பி உள்ள வச்சு 3 நாள் ஒழுங்கா ஜெபம் பண்ண வச்சு மறுபடி கொண்டு வந்தாரே அந்த ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு காத்திருக்கிறாரு. ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு காத்திருக்கிறாரு. இன்னமும் தாமதிப்பாயோ, இன்னமும் தாமதிப்பாயோ, இன்னமும் தாமதிப்பாயோ. மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேர ஆடுகளே. யோனாவிலும் பெரியவரை நீ அடையாளம் காட்டி கொண்டிருந்தா, நீ கண்டு கொண்டிருந்தா என்னால் ஒன்று சொல்லுவாய். என்ன சொல்லுவாய் தெரியுமா? என்ன சொல்லுவாய் தெரியுமா? என்ன சொல்லுவாய் தெரியுமா? அவர் ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு காத்திருக்கிறாரு. அந்த ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நான் தான். ஏனென்றால் எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். இன்னும் ஒரு வார்த்தை உங்களுக்கு தேவையில்லை. தேவன் உங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். அநேகருடைய இருதயத்தில் நினிவேயின் மக்கள் எழுந்து நின்று உங்களை பார்த்து குற்றம் சுமத்தி விடக்கூடாது. சேபாவின் ராஜஸ்திரி பார்த்து குற்றம் சுமத்தி விடக்கூடாது. நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு மனிதனும் கட்டு போகக்கூடாது என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறவர், எனக்காய் பேசிட ஒரு நாவும், எனக்காக அளந்திட கால்களும், என்னை நேசிக்க ஒரு இருதயமும், என் விருப்பத்தை செய்து முடிக்கிறதற்கு ஒரு நபரும் தேவை என்று தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரத்தில் சகோதரனே, நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்கு எங்கள் மேலே ஒரு பெரிய கூட்டம் எழுந்து நின்று கொட்டி காட்டி விடாதபடிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உணர்ச்சி வசத்தோடு அல்ல, ஒரு உணர்த்துவித்தலோடு கூட, உண்மையான அர்ப்பணிப்போடு கூட, கர்த்தர் என்னை கொண்டு எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதை செய்வதற்கு, இதோ அது என் பகுதியிலா இருக்கலாம், அது கும்பகோணம் பகுதியிலா இருக்கலாம், அல்லது தேசத்தில் அலைந்து திரிகிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அவருடைய அன்பை சொல்லி விடுவதற்கு, அவரை காண்டு காட்டி விடுவதற்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், யோனாவிலும் சாலமோனிலும் பெரியவராய் நின்று நம்மத்திலே உலாதி வருகிற அவருடைய விருப்பத்தை செய்வதற்கு, இதோ நான், இதோ என் குடும்பம், இதோ என் வாழ்க்கை, அவருக்கு ஆட்கள் வேண்டும், அவர் போல வாழ்ந்திட ஆட்கள் வேண்டும், அவர் அன்பை சொல்லி திரிந்திட ஆட்கள் வேண்டும். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். மறுபடியும் இதயத்தின் ஆழத்தில் இருந்து என் ஜீவன் ஆண்டவரே உபயோகப்படுத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறேன். பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் பலத்தையும் உபயோகப்படுத்துகிற அபிஷேகம் அவர்கள் மேல வந்து இறங்குவதாக.
கிருபை பெருகுவதாக. எழுந்து நிற்கிற பிள்ளைகளை தேவன் ஆட்கொள்வீராக. தடைகளை உடைப்பீராக. பின்பற்றுவே ரகசியமான பாவங்கள் நடுவே சிக்கி தவிக்கும் இளைஞர்கள் கூட்டம், வாழ்க்கை என்னும் சாலையிலே செல்லும் இடமேது அறியார் கூட்டம். இவர்களின் இந்த நிலையினை மாற்ற நீதான் எழும்பி ஜெபித்திட வேண்டும். இவர்களின் இந்த நிலையினை மாற்ற நீதான் எழும்பி ஜெபித்திட வேண்டும். நீதான் எழும்பி ஜெபித்திட வேண்டும். நீதான் எழும்பி ஜெபித்திட வேண்டும். தூங்கிடாதே வாலிபா, மனம் துவண்டிடாதே வாலிபா.